வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயணமானது நம்மள எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவே பயங்கரமான ஒரு வனப்பகுதினா கேரளாவில் அது நம்ம கவிக்காடு தாங்க. ஆனால் அந்த கவிக்காட்டையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில், தமிழ்நாட்டுன்னே சொல்லலாம் அந்த ஊரை. அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப அடர்ந்த ஒரு வனப்பகுதிங்களும் வனவிலங்குகள் நிறைந்த ஒரு பகுதிங்க. இயற்கைக்கு பஞ்சமே இல்லாமல் உங்களுக்கு கண்களுக்கு அப்படி விருந்து படைக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்குது. வாங்க, இது எங்கே இருக்குது, இது என்ன ஊர், எல்லாத்தையும் நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன். வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம செங்கோட்டையில் இருக்கோங்க. இங்கேருந்து தான் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊருக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். நமக்கான பேருந்து வந்துடுச்சு. சரியாக 3:30க்கெலாம் நம்ம செங்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா அச்சங்கோயில் வரைக்கும் தாங்க பயணம் பண்ண போகிறோம். சரியாக 30 கிலோமீட்டருக்கு 35 ரூபா பயண கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. அச்சங்கோயிலை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பதிவிடுற காணொலின்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஊரை பருவமழையில் பயணம் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பண்பொழிக்கு வந்துட்டோங்க. அதுக்கடுத்து மேக்கரை வரைக்கும் தான் நம்மளுடைய தமிழ்நாடு எல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவோட எல்லை ஆரம்பிச்சிடும். நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த அச்சங்கோயில் ஒரு கோயிலாக இருந்தால் கூட இது பயணம் பண்ணக்கூடிய பாதைன்றது பயங்கரமாக இருக்குங்க. இது கோடை காலத்தில் நீங்கள் பயணம் பண்ணியிருந்தாலே அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா இது பருவமழை இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க. அதனால தான் பருவமழையில் வெயிட் பண்ணி நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க. நம்ம போகக்கூடிய இந்த அச்சங்கோயில் கேரளா மாநிலத்தை சேர்ந்ததுங்க. இது என்னதான் கேரளா மாநிலமாக இருந்தாலும் பெருவாரியான மக்கள் பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களுக்கு அனுமதின்றது இருக்குங்க. கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஐயப்பன் கோயிலில் இது 3வது பெரிய ஐயப்பன் கோயிலுங்க. நம்ம இப்போ மேக்கரை அப்படின்ற பகுதி வந்துட்டோம். இந்த பகுதி தான் தமிழ்நாட்டினுடைய எல்லை. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிங்க எல்லாமே கேரளா மாநிலத்தை சேர்ந்ததுங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சாகச பயணம் ஆரம்பிக்க போகுது. கேரளா மாநிலத்தில் ரொம்பவே பயங்கரமான ஒரு வனப்பகுதி அப்படின்னா அது கவிக்காட்டை தாங்க சொல்லுவாங்க எல்லோரும். அந்த கவிக்காட்டினுடைய தொடர்ச்சி தாங்க இந்த அச்சங்கோயில் இருக்கக்கூடிய பகுதி. இது கோணி அப்படின்னு சொல்லுவாங்க, கோணி வனப்பகுதின்னு சொல்லுவாங்க.
இந்த அச்சங்கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கிறதுனால மட்டும்தாங்க இந்த பகுதிக்கு நமக்கு அனுமதின்றது தராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி. இந்த பகுதியில் பயணம் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பகுதி எந்த அளவுக்கு பயங்கரமான பகுதி அப்படின்னு. இதுதான் வந்து கேரளா மாநிலத்தோடைய சோதனை சாவடிங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மலையேற்றத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோங்க. மலையேற்றன்றதை விட அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நுழைய போகிறோன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த அச்சங்கோயில் பகுதியில் வந்துட்டு தங்கும் விடுதியும் இருக்குங்க, உணவகங்களும் இருக்குங்க. நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த சாலை அப்படின்றது வந்து ரொம்பவே குறுகலான சாலைங்க. ஒரு வாகனம் மட்டும்தாங்க இந்த சாலையில் வந்து பயணம் பண்ண முடியும். இன்னொரு வாகனம் வந்தது அப்படின்னா நம்ம வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வழி கொடுத்து நிற்க வேண்டியதாங்க. அதனால் இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க முதல் முறையாக அப்படின்னா வேகமாக பயணம் பண்ணாதீங்க. பொறுமையாக ரொம்பவே நிதானமாக வந்து பயணம் பண்ணுங்கள். மழை காலங்களில் பயணம் பண்ணுறப்போ ரொம்பவே கவனமாக பயணம் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு மரங்கள்லாம் ரொம்ப தாழ்வாக வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே வாகனங்களை இடிச்சிக்கிட்டே தாங்க போகுது. அந்தளவுக்கு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்க நேரன்றது சரியாக வந்து 4:15 ஆகுதுங்க. எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு பாருங்களேன். சுத்தமாக வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைங்க. அந்தளவுக்கு இருட்டாக இருக்குங்க இந்த பகுதிங்க. இந்த பகுதிங்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் வந்து பார்க்கணுங்க. செங்கோட்டை குற்றாலம் வரவங்க நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பகுதியை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனுபவம் கொடுக்குங்க. முக்கியமான விஷயம் பருவமழையில் வாங்க, அப்போ தாங்க வந்து இன்னமும் பயங்கரமாக இருக்குது. இந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணுறதுக்கு வந்து இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்றது சரியாக தெரியலைங்க. ஏன்னா நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்க வரைக்குமே வந்து எந்த விதமான இருசக்கர வாகனங்களை பார்க்கவே முடியல. ஆனால் எல்லா வாகனங்களுக்குமே வந்து அனுமதி இருக்குங்க. 4 சக்கர வாகனங்கள் அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனுமதின்றது இருக்குங்க. அதுவும் பகல் நேரங்களில் மட்டும்தான் இந்த பகுதிக்கு வந்து அனுமதி தருவாங்க. இரவு நேரங்களில் இந்த பகுதிக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு முன்னாடி ஒரு வாகனம் வந்துடுச்சு, அதனால் வழி கொடுக்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் பயங்கரமான பள்ளங்க, அதனால் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க வழி கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
பருவமழையில் இந்த ஊருக்கு பயணம் பண்ணணும்னு சொன்னதுக்கான முக்கிய காரணமே இதுதாங்க. இந்த மாதிரி நிறைய ஓடைங்களை வந்து உங்களால் பார்க்க முடியுங்க. தொடர்ந்து ஓடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வந்து பருவமழைன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீரோட்டமும் இருக்குங்க. இந்த அச்சங்கலை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். இந்த ஊருக்கு போகிறதுக்கான பேருந்துகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து செங்கோட்டையிலேருந்து ஒரு பேருந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3:30 மணிக்கு இருக்குங்க. நடுவில் இருக்கக்கூடிய 11:30 மணிக்கு ஒரு பேருந்து இருந்தது. அது இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேக் ஷேரிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, ட்ரெயின்லலாம் அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்துகளை வந்து இயக்குவாங்க. ஏன்னா செங்கோட்டையிலேருந்து அச்சங்கோயில் போயிட்டு திரும்ப அச்சங்கோயிலேருந்து வந்து செங்கோட்டையிலேருந்து புனலூர் போகுங்க. 3:30 மணிக்கு வரக்கூடிய பேருந்து வந்து புனலூர்லேருந்து அச்சங்கோயில் போகக்கூடியதுங்க. நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம கூட இருந்தவங்க சொன்னது என்னென்னா, இந்த பகுதியில் யானைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. பகல்லையே வந்துட்டு இந்த பகுதிகளில் வந்து யானையை பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு இது வரைக்கும் எந்த விதமான யானையும் மாட்டலை. ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க ஆறுங்கள்லாம். நம்ம மேக்கரை அப்படின்ற பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பித்ததுலேருந்து அச்சங்கோயில் போகிற வரைக்குமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு வீடுகளையோ எதையுமே பார்க்க முடியாதுங்க. அடர்ந்த வனப்பகுதியில் மட்டும்தாங்க ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணுவோம். நம்ம இப்போ அச்சங்கோயில் கிட்டே வந்து நெருங்கிட்டோங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் அச்சங்கோயில் வந்துடும். நீங்களே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. மழையில் பயணம் பண்ணுறப்போ இந்த அனுபவம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம கோடை காலத்தில் நான் பயணம் பண்ணியிருந்தேன், அப்போ கூட இந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ செம்மையாக இருக்குங்க இந்த பகுதிங்க. நம்ம இப்போ அச்சங்கோயில் வந்துட்டோங்க. மணி இப்போ சரியாக 5 மணி ஆகுது. 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து பயணம் பண்ணிட்டோங்க. 30 கிலோமீட்டர் தான் பயணம். அடர்ந்த வனப்பகுதி அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தாங்க வந்து பயணம் பண்ண முடியும். கோயிலில் இருக்கக்கூடிய நடை திறக்கிறத வச்சு தாங்க இந்த பேருந்தையும் வந்து இயக்குறாங்க. ஏன்னா 5 மணி வரைக்கும் வந்து கோயில் நடை வந்து சாத்தி தான் இருக்குமா. கரெக்டாக 5 மணிக்கு தான் வந்துட்டு நடை திறப்பாங்க. நம்ம இப்போ சரியாக வந்துட்டு பயணம் பண்ணி வந்த நேரம் வந்து 5 மணிங்க. இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பேருந்து நிற்குங்க. நம்ம போயிட்டு கோயில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு 5:30 மணிக்கு வந்து நம்ம பேருந்தில் ஏறி திரும்ப வந்து செங்கோட்டை போயிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடியது 6:30 மணிக்கு ஒரு பேருந்து இருக்குங்களாம். நான் வந்துட்டு உங்களுக்கு 3:30 மணி தான் சொல்லியிருந்தேன். 6:30 மணிக்கு ஒரு பேருந்து வந்து செங்கோட்டையிலேருந்து வருமா. ஆனால் அந்த பேருந்து திரும்ப உங்களுக்கு வந்துட்டு செங்கோட்டை போகாதுங்க, அச்சங்கோயிலே வந்து நிறுத்திடுவாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு முறையாவது வாங்க. நல்ல ஒரு பகுதிங்க இது.
முக்கியமாக பருவமழையில் வாங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டேங்க.